எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பெரிய விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. ஆமாங்க, அதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கும். உலகத்தையே பயங்கரமான ஒரு ஆள் இருக்கார். அவர் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன், இல்லை வெயிட் பண்ண வேணான்னா உடனே சொல்லிடுறேன். உலகத்திலே பயங்கரமான ஒரு ஆள் தெரியுங்களா? யார் தெரியுமா? கோபம் தாங்க. அவரை மாரி உலகத்தில் ஒரு பயங்கரமான ஆளே கிடையாது. எவ்வளோ பெரிய நல்ல மனுஷனையும் கெட்ட மனுஷன் ஆக்கிப்பார். ஆமாங்க, ஒரு பெரிய விஷயம். ஒருத்தரை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவரை கோவப்படுத்தி பாருங்க, அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிற பாருங்க. ஒரு பெரிய ஞானி மாதிரி உள்ளவர். அவர் எப்படி தெரியுமா செய்வார்? இங்கேருந்து ஒரு தாய்மார் வந்துட்டாங்கடா, அவரை பார்த்து சொல்லுவார், அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கணுமா? பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, தெரியுதா? ஏதாவது சிரமங்கள்லாம் என்கிட்ட சொல்லுங்கள், நான் செய்கிறேன் உங்களுக்குன்னு சொல்லுவார். அதை கேட்டுக்கிறேன் அம்மா, அடாடா இப்படி ஒரு மகான் மாதிரி இருக்காருன்னு வழக்கையா நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த மாதிரி போவார். பள்ளியோடு போகிற பிள்ளைய பார்த்துட்டு, தம்பிகளா நல்லா படிக்கணும், நல்லா படித்து முன்னுக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்ற பண்ணணும், தெரியுதா? என்ன சரிதாத்தா சரிதாத்தான்னு எல்லாம் ரொம்ப அவர் மேலே சந்தோஷப்பட்டு போயிருப்பாங்க. அடுத்த மாதிரி உழைக்கிற மாதிரி வருவார். என்னப்பா வேலைக்கு போறியா? கவலைப்படாதப்பா, கடவுள் உனக்கு கண்ணை திறந்து சகல வசதிகளை கொண்டு பண்ணுவான்ப்பா அப்படின்றாரு. ஐயா ஊரில் எல்லாருக்கும் எவ்வளோ பற்றி சொல்கிறீங்களே, நீங்கள் நல்லா இருக்கணுயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறார். அந்த சமயத்தில் கிரிக்கெட் விளையாண்டுருக்கான பசங்க ஓங்கி அடிக்கும் போது தலையில் படாரம் படிச்சு, அவ்வளோதான். எந்த கம்நாட்டி பேடா பாலால் அடிச்சது பிச்சு எடுத்துடும், மூஞ்ச படைச்சிடும், பொறுக்கி நாய்க்கலாம், மனுஷன் நிற்கிறது இருக்கும், பாலால் அடிக்கிறீங்களா, நாமரப்பட்ட பயிலடா மதரை விரிச்சிடுவான்னு கோவம் வந்தவுடன் அவருடைய புனிதமான வாய்வத்தை எல்லாம் எங்கே படிச்சுன்னே தெரியல. கோபத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்க. நீங்கள் நல்லவங்க நினச்சிக்கணும், கோவம் மட்டும் உள்ளே புந்துறான்னு வச்சிங்களேன், நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக மற்றவங்களுக்கு காட்டிவிட்டு வாங்கிட்டு. அதனால் கோபத்தை நீ கொண்டு விடு, இல்லாவிட்டால் அது உன்னை கொன்றுவிடும், பல பாவங்களை செய்ய வைத்து. அதனால் உலகத்திலே பெரிய பயங்கரமான ஆயுதம் என்னென்னா கோபம்தான். அது மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய ஞானி என்ன தடவை சொன்னார், உலகத்திலே பெரிய வீரன் யார் தெரியுங்களா? ஒரு 10 பேரை ஒரே நேரத்தில் சண்டையில் சாடிக்கிற பெரிய வீரம் கிடையாது. ஒரே நேரத்தில் 50 பேரை ஈட்டியால குத்தி சாவடிக்கிற பெரிய வீரம் கிடையாது. பெரிய ஓட்டப்பந்தயத்தில் 1000 பாரம் தாண்டி ஓடி போய் ஜெயிக்கிறான் பாருங்க, அவன் வீரம் கிடையாதுங்க. யார் தெரியுமா வீரன்? எவன் ஒருவன் தன் கோபத்தை அடக்குகிறானோ அவன்தான் வீரன் அப்படின்ட்டு ஒரு பெரிய மகான் சொல்லியிருக்கார். ஆகவே கோபத்தை குறைத்துக் கொள்வோம். நாம் செய்கிற தவறு தானாகவே குறைக்கணும். கோபத்தை குறைத்து கொண்டால் சந்தோஷங்கள் வளரும், மகிழ்ச்சிகள் வளரும் என்று கூறி நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. ஓகேவா?